வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தாட் அண்ட் லாங்குவேஜ், வாட் ஆர் ஆல் த டிப்ஸ் டு இம்ப்ரூவ், ஹவு டு என்ஹான்ஸ் அவர் லாங்குவேஜ் அண்ட் திங்கிங் எபிலிட்டிஸ் அப்படின்றத பற்றி சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் முதல்ல என்ன செய்யணும், நம்மளோட மூளைக்கு நிறைய விஷயங்களை நம்ம கொடுக்கணும். வி ஷுட் எக்ஸ்போஸ் அவர் செல்ஃப் டு பெட்டர் ரீடிங். நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளூயன்சியாக படிக்கிறதுக்கு, ஃப்ளூயண்ட் ரீடிங் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அப்படின்னா என்ன, எந்த புத்தகத்தை எடுத்து வச்சுட்டாலும் அது நம்மளுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டாக இருந்தாலும் தெரியாத சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம அந்த மொழி தெரியும் அப்படின்னா, அது ஆங்கிலமோ தமிழோ தாய்மொழியோ எது இருந்தாலும் அந்த மொழியில் இருக்கிற அந்த பாடங்களை, அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தியை, அது ஒரு கட்டுரையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும், சாதாரண ஒரு ஆர்டிக்கல் இல்லாட்டி போனால் அதை பற்றி தொடர்ந்து எழுதியிருக்கிறது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை அதுபோல் இருந்தாலும், சாதாரண ஒரு நியூஸ் ஐட்டம் அப்படி எப்படி இருந்தாலும் அந்த மொழிக்கு ஏற்ப அதனோட அந்த விஷயங்களை படிக்கும்பொழுதே புரிஞ்சு கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை படிக்கணும். அதுபோல் ஃப்ளூயன்சி இன் ரீடிங் அந்த எபிலிட்டியை வளர்த்துனுட்டாலே இந்த தாட் அண்ட் லாங்குவேஜ் சொல்கிறோம் பாருங்கள், மொழியை எப்படி புரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏற்ப எண்ண ஓட்டங்களை எங்கனம் சிறப்புப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஆஸ்பெக்டில் இது ரொம்ப ரெண்டுமே சிறப்பாக அமையும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நம்ம அதுக்கு முக்கியமான ஒரு செய்தி, அது எப்படி ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்னு கேட்டால், நிறைய படிக்கலாம். க்யூரியாசிட்டி டு லேர்ன், க்யூரியாசிட்டி டு ரீட் அவுட், அப்புறம் அது ஒன்று செய்துக்கலாம். அப்புறம் என்ன படிக்கிறோமோ அதை சொல்லி பார்க்கலாம். அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இப்போ என்ன படித்தோம், ஒரு சின்ன குழந்தைக்கு கூட இந்த பழக்கத்தை நம்ம ஆரம்பித்து தரலாம். இப்போ நம்ம குழந்தைக்கு ஒரு சின்ன செய்யுள், அந்த குட்டி பசங்கள்லாம் படிக்கும், கிண்டர் கார்டன் ஏஜில் இருக்கிறதோ இல்லை 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கோ குட்டி குட்டி பாடல்கள் அவங்களோட தாய்மொழியில் சொல்லி தருவாங்க. விளையாட்டுக்கு மழையை பார்க்கும்பொழுது ஒரு முயலோட பேசுகிற மாதிரி, ஒரு குருவி பேர்ட்ஸோட பேசுகிற மாதிரி, குருவி காகம், அப்புறம் இல்லைன்னா ஒரு நாய்க்குட்டியோட பேசுகிற மாதிரி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, சொல்லி தருவாங்க. அதே மாதிரி நம்ம கவிஞர் மகாகவி பாரதியார் கூட குட்டி பசங்களுக்காக நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. அந்த பாடலாம் கூட சொல்லி கொடுத்து அதில் ஒரு 4 வரி பாட தெரிஞ்சுட்டு வைங்க, அந்த 4 வரிக்கு என்ன மீனிங்கு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோன்னு வைங்க, அந்த 4 வரிக்கு சொல்லி கொடுக்குற மீனிங்கை அவங்களுக்கு அந்த பாடலும் சொல்லிவிட்டு அந்த மீனிங்கை சொல்லுவாங்கன்னு வைங்க, அதுக்கு தொடர்புடைய செய்திகள் அவங்களுக்கு மனசில் பதியும். அது அவங்க எப்போ சொன்னாலும் அந்த பாடல் சொல்லும்போதெல்லாம் அந்த பாடல் வரிகள் அதனுடைய பொருளையும் சேர்த்து அவங்களோட மனசில் கொண்டு கொடுக்கும். இது சின்ன வகுப்பில் 4 வரையும் பாடம் சொன்னால் ரொம்ப சரி. ஆனால் வளர்ந்த பிறகு அப்படின்னு சொன்னால் என்ன படிக்கிறோமோ அதற்கு என்ன பொருள் நமக்கு தெரியுமோ அதை ஒரு தடவை சொல்லி பார்க்குறது, அது அசை போடுறது. இது என்ன தெரியுமா, எப்படின்னு கேட்டால், பசு எல்லாம் என்ன பண்ணோம், முதல்ல வேகமாக அதனோட மேய்ச்சல் இடத்துக்கெல்லாம் போய் நிறைய புல் அதுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து என்ன சாப்பிட்ருக்குமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து வாய்க்குள்ளே வர வச்சு அதை அசை போட்டு மறுபடியும் நன்னாக மென்று தின்னு முழுங்கிடும். அப்புறம் யார் வீட்டு வாசல்லையோ இல்லை அவங்க எஜமானர் வீட்டு வாசல்லையோ ஒரு தண்ணி வச்சுருந்ததுன்னு சொன்னால் நல்லா பெரிய அளவில் ஒரு 2 லிட்டர் தண்ணி 3 லிட்டர் தண்ணி போல் ஒரே நேரத்தில் தண்ணியை குடிச்சிடும். அப்போ சாப்பிட்டதெல்லாம் நல்லா சரிமானம் ஆகிடும். அதுக்கு அது ஒரு பழக்கம். அது ஏதாவது பசுவோட சிருஷ்டி, அந்த இயற்கையில் அதுக்கு சிருஷ்டி கொடுத்துருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம். முதல்ல வேகமாக சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் கழித்து அதை அசை போட்டு அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், செரிமானம் பண்ணுறதுக்கு வழிவகுக்க முடியும். அதுபோல் ஒரு அமைப்பு அதுக்கு கொடுத்துருக்குற அதனோட இறைப்பை அப்படி ஒரு வகையாக இருக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதுபோல் நம்ம என்ன செய்யலாம், முதல்ல வேகமாக நிறைய படிச்சுக்கலாம். படிச்சுட்டதெல்லாம் ஒருக்கா மறுபடியும் மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ காலையில் 7லேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு பாடம் படிக்கிறோம். அன்றைக்கி ஒரு லீவு நாள் தான், ஒரு ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் போவானா அப்படின்னு சொன்னால் 7லேருந்து 8 மணி வரைக்கும் படிச்சுட்ட பிறகு 8:15க்கு ஒரு அரை மணி 15 மினிட்ஸ் அதுபோல் தாண்டின பிறகு நம்ம என்ன படித்தோம், இப்போ இவ்வளோ நேரம் என்ன படிச்சிருந்தோம், அதில் என்னெல்லாம் சொல்லித்து அப்படின்னு ஒரு தடவை யோசித்து பார்த்தோன்னு வைங்க, அது என்ன படித்தோமோ அது அன்றைய நாள் முழுக்க மறக்காது, அது அன்றைய நாள் முழுக்க தொடர்ந்து நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும். The more you can able to retain it, it stores in a better notes
அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஒரு படிச்சத அடிக்கடி நினைவுபடுத்தி பார்க்குறோம் அப்படின்னா, அது ஒரு நம்ம சொன்னோம் ஒரு நியூரல் நாட்டு. அதுபோல ஒரு நாட்ல ஸ்டோர் பண்ணிக்கோம் அப்படின்னா, அந்த நாட்டோட நியூரல் நெட்வொர்க்கு ஸ்ட்ரெங்தன் ஆயிடும். எப்பொழுது கேட்டாலும் அதிலேருந்து படிச்ச செய்திய நம்மளால வெளியில கொண்டு வர முடியும். இது என்ன? எக்கோயிங் த லர்னிங். வாட் எக்ஸாக்ட்லி ரிஹர்சிங் த லர்னிங், ரிசைட்டிங் த லர்னிங். அது என்ன பண்ணுன்னு கேட்டால் தாட் அண்ட் லாங்குவேஜ் என்ற பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை நம்மளுடைய மொழிக்கு ஏற்ப செம்மைப்படுத்தி சீர்திருத்தி சிறப்பாக்கி வெளியில் கொண்டு வரோம். இது ஒரு சின்ன பழக்கம் தான். ஆனால் இந்த பழக்கத்தை சிறு வயதுலேருந்தே ஒரு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்தே இதை தொடர்ந்து நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டு வந்தால் அதுலேருந்து நம்ம அந்த பழக்கமே நம்மளுக்கு நல்ல வழக்கமாக ஆயிரும். அப்புறம் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நம்மளுக்கு படிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய தொல்லையான ஒரு செயலாகவே இருக்காது. ஓவர் த பீரியட் அது நம்மளுக்கே பழக்கம் எடுத்துன்னா நிச்சயமாக சிறப்பான படிப்பு, சிறப்பான செய்திகளை மனதில் கோர்வையாக தொகுத்து கொள்ளுதல் அப்படின்றது வந்து இயற்கையாகவே நம்மள்கிட்ட வந்தது மாதிரியும் நம்மளை அதுக்கு பழக்கப்படுத்தினது ஒரு பெரிய விஷயம் போலவும் தெரியாது. ஆனால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஓ அவங்களா அந்த ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறாங்க, படிக்கும்போதே சொல்ல துவங்குறாங்கப்பா, ரொம்ப பெரிய விஷயம் அது அப்படின்னாங்க. அது ரொம்ப பெரிய விஷயத்த நாங்கள் வந்து 2ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து நம்மளை இப்படி ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டில் எங்கள் பெரியவங்களாம் இப்படி தான் ட்ரெயின் பண்ணி கொடுத்தாங்க. அது தெரிஞ்ச உடனே அதில் இருக்கிற இன்பம் அதாவது இனிமையான அதில் இருக்க அந்த உணர்வு அது மேலும் மேலும் தொடர்ந்து என்ன அப்படியே பண்ண வச்சது. ஐ கேன் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் இட் அப்படின்னு அந்த மாணவி சொல்லுவாங்களா இருக்கும். அதனால் ரிஹர்சிங், ரிசைட்டிங், அதுக்கப்புறம் எக்கோயிங், இது எல்லாமே சிறந்தது. உன்னுடைய தாட் அண்ட் லாங்குவேஜை மேலும் மேலும் சிறப்பாகவும் எண்ணத்தையும் எண்ணம் போல மொழியையும் அதற்கு ஏற்ப அதை சீர்படுத்தி செம்மையாக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.